இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களின் தலைமையில் திருமணம் நடந்தால் எச்சரிக்கிறேன், இது இறுதி எச்சரிக்கை, ஒழிக்காமல் விடமாட்டேன்னு எங்க எதிர்கட்சிக்காரங்கள கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ள என்ன பண்ணுவாங்க, அவங்க எதுக்குடா இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா அவர்களுக்கு தெரியாது. என்ன நீ அர்த்தமெல்லாம் பேசிட்டு கல்யாணம் வெளியே சவால் விட்டுருக்கானுங்க, அர்ச்சனைக்கு பதிலாக அறிக்கை விட்டுருக்கானுங்க. நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன், கட்சிக்காரன் பேசுறேன், தாலை போனாலும் பரவாயில்லை, தாயகத்தை காப்பாற்றுங்கள், என் பிணத்து மீது நடந்து வந்தாவது கட்சியை காப்பாற்றுங்கிறேன். ஒண்ணுமா அவ்வளவு திருத்து நம்மளுக்கு தேட நாய் கல்யாணத்துக்கு கூப்பிட்டோம்னு போராட்டம் பண்ணி இருக்கப்ப போய் கூலி படம் பார்த்தார்ல, அவருக்குலாம் தேவைதான் சார். கரெக்டா சொன்ன தம்பி, கரெக்டா சொன்ன. செய்யலாமா அத? அந்த தூய்மை பணியாளர்களை அச்சு வண்டியில தூக்கி போடுறான் போலீஸ். கூலி படம் பார்த்துட்டு ரிவ்யூ போடுறீங்க நீங்க. இன்னைக்கு நீங்க விஜய் ஆட்சியை சினிமா ஆட்சின்றீங்க. சினிமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்லை சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். எவ்வளவு கொடூர மனசு இருந்துச்சுன்னா நீங்க போவீங்க கூலி படத்துக்கு. 12 நாளா கக்கூஸ் போக முடியாம பிளாட்ஃபாரத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க அவ்வளோ பெண்கள். போலீஸை விட்டு அவங்களை எல்லாம் தூக்க சொல்லிட்டு கூலி படம் போறாருன்னா எவ்வளவு ஒரு ஆணவம் இருக்கணும். இருக்காண்டா டேய், ஆண்டவன் இருக்காண்டா, உனக்கு அழிவு ஆரம்பம்டா ஆரம்பம். ஐயா ஐயா மறுபடியும் சொல்கிறேன், இது வந்துட்டு பர்சனலாக நான் பார்த்த விஷயம். இது வெளியூர்கள்லேருந்து என் ஃப்ரெண்ட்ஸு வெளியூர்கள்லேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி வரானுங்க, ஜஸ்ட் ஓட் ஃபார் தளபதி. அது போலீஸா? இன்னைக்கு தான் போலீஸ், நேத்து கலெக்டர், முந்தா நேத்து மினிஸ்டர், நாளைக்கு யாரோ. எல்லாம் கதம் தான். உங்க அப்பா எங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? இதெல்லாம் மேக்ஸ் லெவல் அணில்கள், ஓகேவா? இவனுங்கெல்லாம் பறக்கும் அணில்கள், நான்லாம் வந்து தாவும் அணில்கள், இவனுங்கெல்லாம் பறக்கும் அணில்கள், ஓகேவா? பறக்கும் அணில்கள் படை வந்துட்டு வருது. அகைன் மறுபடியும் சொல்கிறேன், ஐ எம் நாட் ஈவன் கீடிங். என் சர்க்கிள்லேயே பசங்க வந்துட்டு வரானுங்க, காசு செலவு பண்ணி வரானுங்க. ஐ ஃபீல் நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம் வந்துட்டு இந்த எலெக்ஷனில் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. தளபதி ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அதெல்லாம் வேற விஷயம். பட் we are going to see something completely different. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இவ்வளவு நேரம் பல அமைச்சர்களை தாவேகாவினர் பின்தங்க செய்திருந்தார்கள். இப்பொழுது முதலமைச்சரையே தாவேகாவினர் பின்தங்க செய்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். என்ன சொல்ற? தெளிவா சொல்லு. கருடனை ராக்கி கொன்னுட்டா வணக்கம். இந்த அரங்கத்தில் திருப்பி உங்களை சந்திப்பேனான்ட்டு எனக்கு சந்தேகமாகத்தான் இருந்தது. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. இவ்வளவு சிரமங்களுக்கெல்லாம் பிறகு ஒரு மகிழ்ச்சி, திமுக வீழ்த்தப்பட்டது. அந்த ஐஸ்கிரீமுக்கு மேலே செர்ரி வைப்பாங்க. அதுபோல திமுக வீழ்த்தப்பட்டதை விட மிகுந்த மகிழ்ச்சி, மீண்டும் மீண்டும் பொம்மை முதல்வர் என்று நான் வர்ணித்த அந்த MK ஸ்டாலினை கொளத்தூர் மக்கள் வீழ்த்தி இன்று ஓய்வு பெற்ற அரசு ஊழியராக வீட்டில் அமர வைத்திருக்கிறார். அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையணும். இன்னைக்கு எனக்கு திமுகவை வீழ்த்தி இன்னைக்கு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. விஜய் முதல்வர் நாட்காலில் அமர்ந்ததை பொறுக்க முடியவில்லை, தயிக்கிறார்கள். காலங்காத்தால எங்களை பழி வாங்குறீல்ல, ரொம்ப அம்சமா இருக்கிற. காலை முதல் மாலை வரை புலம்பி தீர்க்கிறார்கள். அதுவும் விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில் அப்பாவை காணான்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே வெந்த புண்ணில் மிளகாய் பொடியை தேய்த்தது போல துடிக்கிறார்கள். அவன் தான் வளைஞ்சு போன்னு சொல்லிட்டு போயிட்டான்ல, அப்புறம் இன்னும் எனக்கு உதவி கிடக்குறேன். இந்த பாரு டயர்ல போய் விழணும், தெரியுதா உனக்கு? இன்னைக்கு எந்திரிச்சு தெம்பா வந்து இங்கே நிற்கிறோம். அருண் தான் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. ஸ்டாலின் வீட்டை விட்டு வெளியில் வர முடியல. புரியுதுங்களா? நம்ம இன்னைக்கு உட்காந்து
துணிச்சலாக மக்களை ஃபேஸ் பண்றோம். நம்ம அவங்க எங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க? ஒரு 500 ரூபாய் கொடுத்து 50,000 கேட்டியே, இப்போ உன் சட்டியை கூட உருவிட்டு வரட்டில படுக்க வச்சிருக்காங்கடா. இதுக்கு என்னடா சொல்ல போற? சார், கல்யாண வீட்டுக்கு போயிட்டு அப்பாவை வந்து சட்டசபையில தேடாதீங்க, என் மக்கள் மனசுல தேடுங்கன்றாரு. ஜோக் இல்ல இல்லையா? மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். குத்தி இருக்கு. அப்பாவை காணான்னு விஜய் சொன்னது சுருக்குன்னு குத்தி இருக்கு அவருக்கு. அந்த வேதனையை தான் திருமண வீட்டுல போய் வெளிப்படுத்துகிறார். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங். அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம் மற்றவர் மேல் குற்றம் சொல்ல வேண்டும். கல்யாண வீட்டுல போய் புலம்புற ஒரே கரகாட்ட கோஷ்டி திமுக தான். இந்த கல்ச்சர் ஆரம்பிச்சு வச்சதே இவங்க தான் தம்பி. 2 of the butterfly touching kissing loving. அந்த 2 வட்டாம்பூச்சம் செம்பருத்தி பூக்குள்ள போய் சென்சாரேட் பண்றாங்க. ஒரே கஜகஜா குஜுகுஜா. கம்யூனிஸ்டுகள் தலைமையில் திருமணங்கள் நடக்கும். 2 பேரும் சம உரிமை இருக்கு. ஆணு பெண்ணுலாம் பாரபட்சமின்றி நீங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும். இந்த சமூகத்துக்கு உதாரண தம்பதியினராக நீங்கள் வாழ வேண்டும்னு தான் கம்யூனிஸ்டுகள் தலைமையில் நடக்கக்கூடிய திருமணங்கள்ல பேசுவாங்க. அதனால தைரியமா காதலிங்க, காதலிச்சு வாங்க, திருமணத்தை செய்து வைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களின் தலைமையில் திருமணம் நடந்தால், திருமணத்திற்கு முன்பு சில வாலிபர்களுடன் அரசல் புரசலாக சில கசமுசாக்களில் ஈடுபட்டிருக்கிறார். ஏதோ பெரிய மனுஷன் கல்யாணம் நடத்தி வையின்ட்டு பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் கூப்பிட்டா உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சந்தோஷமா இருக்கு மாலதி. எனக்கு உண்மையிலே ஸ்டாலின் அவர்கள் எந்த விதமான மனவேதனையில் இருப்பார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. வேண்டாம்டா, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதரா. நானே விலை வளர்த்து போய் உட்காந்துருக்கேன். கை நடுக்க இன்னும் நிக்கவே இல்லை. எனக்கு உடம்புக்குள்ள என்னென்ன சேதாரமெல்லாம் ஏற்பட்டிருக்கோ தெரியல. நீ வேற எதையாவது பேசி கோவத்தை கிளப்பாத. இந்த வீட்டில் வயசானவங்க ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவாங்க. அப்போ வளர்ந்த பசங்க சும்மா இருப்பா, அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னுவாங்கல்ல. அப்போ அந்த பெரியவங்களுக்கு வயசாயிடுச்சு, நமக்கு பாரு இப்படி நான் எனக்கு வயசு கம்மியாக இருந்தால் இப்படி பேசுவியா, நான் பார்த்து வளர்ந்த பைய. எங்க அண்ணன் வரைக்கும் என்ன மதிச்சாங்க. எங்க அண்ணன் போன அப்புறம் பாத்தீங்களா என் மரியாதையை பாருங்க. மாமா சரி விடுங்க. நீங்க இல்லாம எப்படி மாமா இந்த கல்யாணம் நடக்கும்? தானே உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ற, ஒன்றும் தெரியாமையாடா உன்னை இவ்வளோ பெருசாக வளர்த்தேன் அப்படின்னு ஒரு ஆற்றாமை வரும் வயது முதிர்ந்தவர்களுக்கு. அந்த ஆற்றாமை அவர்கிட்ட இருக்கு. இதே ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தாருன்னா நட ஓட்ட தோரணை எல்லாம் தெம்பா இருக்கும். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நீ அசம்பிளிக்குள்ள போக முடியாதுல்ல. கோவி இங்க வாடா, அப்பா வாங்கிட்டாரா? என்ன ஆச்சு? என்னமா அம்மா என்ன ஆச்சு? நல்லா இருந்தாரு ஐயா. என்னங்க ஆச்சு ஐயா? எந்திரிங்க ஐயா. ஐயா எந்திரிங்க. தண்ணி ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.